بسم الله الرحمن الرحيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால், அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய அருளினால் அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபை சார்பாக நாம் வருடா வருடம் செய்கின்ற இஸ்லாமிய மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளின் தொடரில் இவ்வருடம் ஃபஐன தத்ஹபூன், நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்ற கருப்பொருளில் இந்த இஸ்லாமிய மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்து கடைசியாக அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளாக நாம் தெரிவு செய்திருக்கின்ற நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்ற இந்த தலைப்பில் உரையாற்றும்படி எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த ஒரு குர்ஆனுடைய வசனம், சூரா தக்வீரினுடைய 26வது வசனம், ஃபஐன தத்ஹபூன் என்ற இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து அந்த கேள்வியை அல்லாஹு தஆலா கேட்கின்ற அந்த கேள்வியை அல்லாஹ் எனக்கு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் பல்வேறு பதில்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள், பல்வேறு பதில்களை விடைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே மிக அழகாக சொல்கிறான், فَأَيْنَ تَذْهَبُونَ إِنْ هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ لِمَنْ شَاءَ مِنْكُمْ أَنْ يَسْتَقِيمَ وَمَا تَشَاءُونَ إِلَّا أَنْ يَشَاءَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ. அல்லாஹ் இந்த வசனங்களில் என்ன விடயத்தை சொல்கிறான் என்று நாம் புரிந்து கொண்டால், இவ்வளவு நேரமும் நாம் கேட்ட, சிந்தித்த, உணர்ந்த விடயங்களுக்கு ஓரளவு நாம் சிந்தனை ரீதியாக பதிலை தயார் செய்து கொள்ளலாம். அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் அதை கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த நல்லெண்ணத்தை நாம் இப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? ஃபஐன தத்ஹபூன், மனிதர்களே நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? ஃபஐன தத்ஹபூன், நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு உபதேசமாக அன்று வேறு எதுவுமே கிடையாது. மக்களுக்கு அல்லாஹு தஆலா திக்ராக இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்ற பொழுது, அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக ஒவ்வொரு மனிதனோடும் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அல்லாஹுடைய வார்த்தையை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இமாமுனா தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, அல்லாஹுடைய கலாமை விட்டு, அல்லாஹுடைய வசனங்களை விட்டு, அல்லாஹுடைய வார்த்தை விட்டு மனிதர்களுடைய அற்ப பேச்சுக்களின் பக்கம் செல்கின்றீர்களா? அல்லது மனிதர்கள் பயனளிக்காத, மனிதர்களுடைய எந்த ஒரு மறுமைக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காத அற்ப இன்பங்களுக்கு பின்னால், உலக லாபங்களுக்கு பின்னால் செல்கிறீர்களா? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் அன் யஸ்தகீம். யார் ஒரு மனிதர் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு இது திக்ராக இருக்கிறது. யார் ஒரு மனிதர் வழிகேட்டின் பக்கம் செல்ல நினைக்கிறாரோ அவர் குர்ஆனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் நான் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால், நேரான பாதையிலே நான் போக வேண்டும் என்று சொன்னால்,
நான் தொழுகின்ற பொழுது அல்லாஹோடு செய்கின்ற அந்த ஒப்பந்தம் உண்மை என்று ஒரு மனிதர் நினைத்தால் அவருக்கு இன்ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன். ஏனென்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் கேட்கின்ற அந்த துஆ, அந்த பிரார்த்தனை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் இன்ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன். குர்ஆனின் பக்கம் வாருங்கள். ஃபஐன தذهبون, தொழுகைக்கு செல்லுகின்ற மனிதனே, தக்பீர் கட்டி அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற மனிதனே, வாழ்க்கையிலே நீ ஃபஐன தذهبون, எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? தொழுகையால் நெற்றியை சஜிதாவிலே வைத்து அல்லாஹ்வை வணங்குகின்ற மனிதனே, உனது வாழ்க்கையால் அல்லாஹ்வை வணங்க ஏன் மறுத்து விட்டாய்? அல்லாஹ் அதைத்தான் கேட்கின்றான். ஃபஐன தذهبون இன்ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் மை யஸ்தகீம். நேர்வழி பெற வேண்டும், நேர்வழியிலே பயணிக்க வேண்டும், அந்த உண்மையான நேர்வழியை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த திக்ர் உனக்கு போதும், இந்த குர்ஆன் உனக்கு போதும், அல்லாஹ்வுடைய வார்த்தை வசனங்கள் உனக்கு போதும், உனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த குர்ஆனை நீ எடுத்துக் கொள்வாய். அல்லாஹ் சொல்லுகின்றான் கடைசியாக, வமா தஷாஊன, உங்களால் நாடிவிட முடியாது, இலேசாக அனைவரும் நேர்வழிக்குள்ளே சென்று விட முடியாது, இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடினாலே அன்றி உங்களால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை. கேள்வியையும் கேட்டுவிட்டு பதிலையும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உனக்கு தேவை என்றால், நேர்வழி தேவை என்றால் நீ எங்கே செல்கின்றாய் என்பதை மறுபரிசீலனை செய்து கொள். இல்லை என்று சொன்னால் வமா தஷாஊன, உன்னால் முடியாது, உங்களால் முடியாது, இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடினாலே அன்றி நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க முடியாது. அதனால்தான் எப்பொழுதுமே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அறிவாளிகள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். உண்மையான புத்திசாலிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, நாங்கள் கேட்காமலே இஸ்லாத்தை தந்தாயா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலே இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறக்க வைத்தாயா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலே கொள்கையை தந்தாயா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலே எங்களுடைய கால்களை நடக்க வைத்தாயா அல்லாஹ், நாங்கள் கேட்காமலே தக்பீர் கட்டி உன்னை தொழ வைத்தாயா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய இதயங்களை சறுக்கடித்து விடாதேயா அல்லாஹ், சத்தியத்தை விட்டும் நீ அந்த எங்களுடைய உள்ளங்களை திசை திருப்பி விடாதேயா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி கிடைத்து விட்டது என்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். நேர்வழியை பெற்ற பின்னர் நேர்வழியில் இருந்து சறுக்கிவிட செய்து விடாதேயா அல்லாஹ். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடம் இருந்து ரஹ்மத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கருணையாளன் யா அல்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹீம் யா அல்லாஹ். எனவே எனக்கு சொத்தை தந்திரியா அல்லாஹ், செல்வ தந்திரியா அல்லாஹ், மனைவி மக்களை தந்திரியா அல்லாஹ், பிள்ளை குட்டிகளை தந்திரியா அல்லாஹ், பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ் என்று அறிஞர்கள் அறிவாளிகள் முதலாவது கேட்க மாட்டார்கள். யா அல்லாஹ், வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடம் இருந்து ரஹ்மத்தை எங்களுக்கு தந்துவிடு. அந்த ரஹ்மத் என்ன தெரியுமா? இன்னக அன்தல் வஹாப், நீ கொடையாளன் என்பது அந்த கொடையிலிருந்து முதலாவது நீ தர வேண்டிய உண்மையான கொடை என்ன தெரியுமா? என்னுடைய இதயத்தை பாதுகாத்து விடியா அல்லாஹ். வழிகேட்டுக்கு சென்று விடாமல் நேர்வழியிலே நிலைக்க வைத்து அந்த நேர்வழியிலே நிலைக்க வைப்பதின் ஊடாக எனக்கு கொடை வழங்கியா அல்லாஹ். உன்னிடம் கசானா இருக்கிறது, வானம் பூமியுடைய அதிபதி நீயா அல்லாஹ், வானத்துக்கு சொந்தக்காரன் நீயா அல்லாஹ், பூமிக்கு சொந்தக்காரன் நீயா அல்லாஹ். லஹூ முல்கு ஸமாவாதி வல் அர்த் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ மா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தாப்பா பயிர் வச்சியாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்கை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ இன்தஹு மஃபாத்திஹுல் கய்ப். அல்லாஹ்விடத்திலே மறைவானவற்றினுடைய திறவுகோல் இருக்கிறது. வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், என்ன நிலத்திலே இருக்கின்ற கடலிலே இருக்கின்ற அனைத்தையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். காய்ந்த ஒரு இலை மரத்திலிருந்து விழுந்தாலும் அது உன்னுடைய அறிவுக்கு
கண்ணுக்கு உட்படாமல் அது விழாது யா அல்லாஹ். நீ அறிந்தாலே அன்றி, நீ நாடினாலே அன்றி அது கீழே விழாது யா அல்லாஹ். எல்லாவற்றையும் அறிந்த கொடையாளனே, எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றுக்கும் வாழ்வாதாரம் அளித்து தான் நீ இல்லை என்று சொல்லக்கூடிய, நீயே பொய் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லி வாதிடக்கூடிய நாத்திகனுக்கு கூட, உனக்கு பகரமாக வேறு ஒரு சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு கூட உணவளித்துக் கொண்டிருக்கின்ற ரஹ்மானே, இன்னக அன்தல் வஹாப், நீ எனக்கு தர வேண்டிய முதலாவது கொடை என்ன தெரியுமா? ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தை நேர்வழியில் இருந்து சறுக்க செய்து விடாதே யா அல்லாஹ். என்னுடைய இதயத்தை நேரான பாதையிலே நிலைத்து வைத்து விடு யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையோடு நாம் அல்லாஹோடு இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹு தாலா கேட்கிறான், ஃபைன தத்ஹபூன், மனிதர்களே எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹுடைய குர்ஆன் உங்களை அழைக்கிறது, அல்லாஹுடைய வேதம் உங்களை அழைக்கிறது. அல்லாஹ் என்னுடைய அடியானே என்று விழித்து சொல்கிறான். இது நலவு, இது கெடுதி, இது ஷிர்க்கு, இது பிதஅத், இது வழிகேடு, இது நேர்வழி. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து சொல்லி தருகின்ற பொழுது, மனிதா நீ இந்த குர்ஆனை விட்டு எங்கே செல்கிறாய்? குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது உன்னுடைய சிந்தனை எங்கே செல்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய இதயங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சிந்திங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நீங்க குர்ஆனை சிந்திக்கவே என்றாலும் அல்லாஹ் சொல்றான், அடியார்களே அதை விட்டு தான் நீ செல்கிறாய். நான் படைச்ச இந்த வானத்தை பாரு, பூமியை பாரு, நான் இருக்கிறேன் என்று அது சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறதே. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், வானங்களை படைத்தது, பூமியை படைத்தது, இரவு பகல் மாறி மாறி வருகிறது. நீ 1000 பேர் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு 2 மணிக்கு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அது 2:05 ஆகி விடுகிறதே. இந்த நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற சூரியன் 1 நிமிடம் தாமதமாகியதா? இரவு ஒரு நாள் தாமதமாகியதா? அல்லது சூரியனுக்கு முன் சந்திரன் வந்ததா? சந்திரனுக்கு முன் சூரியன் வந்ததா? யாருடைய கையிலே இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இதிலே யாருக்கு படிப்பினை இருக்கிறது? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நீ புத்திசாலியாக இருந்தால் உனக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. அப்படி படிப்பினை பெற்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீ திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் என்பது நாவினுடைய அசைவு அல்ல, உள்ளத்தினுடைய அதிர்வு தான் திக்ர். உள்ளம் அதிர வேண்டும். அதிர்ந்து விட்டு யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா, நின்ற நிலையில் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அப்படி என்றால் நீ நிற்கின்ற பொழுது நீ உன் கண்ணுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் செல்கிறாள் என்றால் உன்னுடைய பார்வையை கீழே தாழ்த்திக் கொள்வது உன்னுடைய கண் செய்கின்ற திக்ர். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதா, இருந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வ அலா ஜுனூபிஹிம், சாய்ந்திருந்தாலும் யா அல்லாஹ் நான் உறங்க போகிறேன், யா அல்லாஹ் நான் மரணிக்கிறேன் என்ற திக்ரோடு நீ உறங்க வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூது வ அஹ்யா, அவர்கள் சாய்ந்திருந்தாலும் وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض, அவர்கள் இந்த வானம் பூமியை பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நான் உறங்கும் பொழுது நாளை காலையில் என்னுடைய வியாபாரத்தை பார்க்கிறது யாரு, இந்த கடனை கொடுக்கிறது எப்படி, இப்படியெல்லாம் பிரச்சனைகளையே நீ சிந்தித்துக் கொண்டு உறங்கினால் உன்னுடைய உறக்கத்தில் நிம்மதி இருக்காது. அந்த உறக்கம் நிம்மதியாக வேண்டுமா? அந்த உறக்கத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமா? உன்னுடைய விலாப்புறத்திலே நீ சாய்ந்து விட்டால் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியை படைச்ச ரப்புல் ஆலமீன் என்னுடைய கஷ்டங்களை ஏன் நீக்க மாட்டான்? இந்த வானம் பூமியை படைச்சு பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் எனக்கு சாதாரண ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தருவதற்கு அவனிடம் முடியாமல் போய்விட்டதா? என்னுடைய நம்பிக்கையை நான் சீர் செய்து கொள்ள வேண்டும். அங்கு நீ சிந்திப்பாய். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. இந்த வானம் பூமியை
இந்த படைப்புகளை எல்லாம் யா அல்லாஹ் நீ வீணாக படைக்கவில்லை யா அல்லாஹ், வீணாக படைக்கவில்லை யா அல்லாஹ். இந்த ஒவ்வொன்றும் சொல்லுகிறது யா அல்லாஹ் நீ இருக்கிறாய் என்பதற்கு அது சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த மனிதன் என்ன கேட்பான் தெரியுமா? ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. சொல்பவர்கள் எதனையும் சொல்லட்டும், அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள். சொல்லுவர்கள் எதையும் சொல்லட்டும், சுப்ஹானக் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபகினா அதாபன்னார் யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். விலாப்புறத்தில் சாய்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவர்கள் உறங்கிவிட்டு சொல்வார்கள், நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா. உலகத்தில் ஒரு மனிதன் என்னை ஏசி விட்டான், திட்டி விட்டான், நாகரிகமற்றவன் என்று சொல்லிவிட்டான் என்பது இழிவல்லையா அல்லாஹ். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார், நரகத்துக்குள்ள நீ யாரை நுழைவிக்கிறாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாயா அல்லாஹ். வமா லில்லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அல்லாஹ். நிச்சயமாக இழிவு என்பது அல்லாஹ்வினுடைய அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளாமல் நரகத்துக்குள்ள செல்வதுதான் இழிவே தவிர இந்த உலகத்தில் நாம் படுற அவமானங்கள், இழிவுகள் உண்மையான இழிவுகளிலே சகோதரர்களே. உண்மையாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் வந்தும் அதை புறக்கணித்து விட்டு அவனுடைய பாதை நரகத்தை நோக்கி செல்கிறது என்றால் அதுதான் இழிவான பாதை. அல்லாஹ் கேட்கிறான், ஃபஐன தذهبون இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். எங்கே செல்கிறீர்கள்? இது அல்லாஹ்வுடைய திக்ர். சிந்தித்து பாருங்கள். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். அல்லாஹ் குர்ஆனை லேசா வைத்திருக்கிறான். யார் படித்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், யார் படித்தாலும் அதனை மரணமிட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ் லேசா வச்சிருக்கிறான். உங்களை யார் இதை பத்தி சிந்திக்க கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், பரக்கத்து பொதிந்ததாக இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். லியதப்பரு ஆயாத்திஹி, இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஒன்று என்னை பற்றி பேசுகிறான், இன்னொன்று என்னோடு பேசுகிறான். என்னை பற்றி பேசுகிறான், என்னோடு பேசுகிறான். இதுதான் குர்ஆன். என்னை பற்றி என்ன பேசுகிறான்? அதாவது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த உலகம், இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற வாழ்க்கை, இதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து என்னோடு பேசுகிறான், நீ தொழு, நோன்புவை, நீ இணை வைப்பு செய்யாதே, பாவங்களுக்குள்ளே செல்லாதே. இந்த உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனினூடாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களே நில்லுங்கள், கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா அல்லது இருள்களுக்குள்ளே செல்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஐன ததுஹபூன் என்பதை இன்னொரு கோணத்திலே பார்ப்போம். ஐன ததுஹபு என்றால் அரபியிலே எங்கே செல்கிறாய், நீ எங்கே செல்கிறாய். நாம் ஒரு இடத்துல ஒருவரை கூப்பிட்டு நீ எங்க செல்கிறாய் என்றால் இது குறுகிய கால இலக்கை மையப்படுத்தி, எங்க பாய்ஸ் போறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நான் கடைக்கு போறேன், நான் பள்ளிக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன், அல்லது நான் ஒரு பாடசாலைக்கு செல்கிறேன், அல்லது நான் அந்த கடை தெருவுக்கு போறேன்னு சொல்லி இந்த பதில் சுருக்கமாக அமையும். இதுதான் ஐன ததுஹபு என்பதற்குரிய பதில். அல்லாஹ் கேட்கிற இந்த ஐன ததுஹபூன் என்பது உங்களுடைய உயர்ந்த இலக்கு, உன்னதமான இலக்கு. நீங்கள் மரணித்தால் எங்கு செல்ல போகிறீர்கள், அதை நோக்கித்தான் இந்த உலகத்திலே பயணிக்கிறீர்களா? உங்களது உண்மையான இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன, எதற்காக வாழ்கிறீர்கள்? திண்டுவிட்டு மரணித்து விடலாம், அல்லது ஏதோ வீடுகள் மாடிகளை கட்டிவிட்டு மரணித்து விடலாம் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நாளை மறுமையிலே சுவனம் எனக்கு வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வோடு பார்த்து அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆகிரா. நீங்கள் அவசரமாக இந்த உலகத்தை விரும்புறீங்க, மறுமையை விட்டு விடுகிறீர்கள். யஅலமூன ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. சூரா ரூம்ல அல்லாஹ் கேக்குறான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا. உலகத்துல பணக்காரன் யாரு, கோடீஸ்வரன் யாரு, பெரிய நட்சத்திரம் யாரு, யாரு சினிமா நடிகர்கள், யாரு விளையாட்டு வீரர்கள், உலகத்தில் நான் எந்த கோட்பாட்டில் இருந்தாலும் எந்த சிந்தனையில் இருந்தாலும் உலகத்தின் அடிப்படையில் பெரியவன் யார் என்பதை எல்லாம் அறிந்து வைத்தவர்களே, வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். மறுமையை பற்றி உனக்கு என்ன தெரியும்?
கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நீ தயாரா? மஹ்ஷருக்கு நீ தயாரா? சிராத்துக்கு நீ தயாரா? சுவர்க்கத்துக்கு தயாரா? அல்லாஹுவை இந்த உலகத்தில் நீ செய்த அமலை வைத்து யா அல்லாஹ் உனது அன்பைத்தா என்று கேட்பதற்கு உனது அமல்கள் போதுமானதாக இருக்கிறதா? தொழுகையிலே நிற்கிறாய், ஆனால் கடையை பற்றி சிந்திக்கிறாய். அந்த 5 நிமிடங்கள் அல்லாஹோடு பேச ஒதுக்கி 5 நிமிடங்களில் கூட அல்லாஹ்வை மறந்துவிட்டு எங்களுடைய தொழுகையை எடுத்துக்கொண்டு சென்றால், அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் கேட்கிறான், இந்த தொழுகையை வச்சுக்கொண்டு அல்லாஹ் சொல்றான், ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், நீங்க வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் நாம் நினைக்கிறோம் வெற்றியை நான் கடையிலே தேடிவிட்டு தொழுகைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான் வெற்றி இங்கே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்திலே தொழிலிலே வெற்றி இருக்கிறது என்று. வெற்றியை பெற்றுவிட்டு தொழ வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் அதல்ல வெற்றி, இங்கே வா வெற்றி. அல்லாஹ் அழைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழைப்பு ஒரு முஅத்தினால் சொல்லப்படுகிறது. ஏன் நீங்க ஹய்யா அலஸ் ஸலா தொழுகைக்கு வாருங்கள் என்று மட்டுமல்ல, ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், ஃபஐன தத்ஹபூன், நான் இன்று சிந்திக்க வேண்டும் எனது பாதை எதை நோக்கி செல்லுகிறது. நான் இந்த நிமிடத்திலே மரணித்தால் நான் சொர்க்கவாதிதான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? நான் திருப்தி அடைய முடியுமா? என்னுடைய அமல்கள் எல்லாம் நிறைய மலைகள் போன்றிருக்கிறது. நான் மாஷா அல்லாஹ் நான் கொடுத்திருக்கிறேன், அதிகமாக தொழுதிருக்கிறேன், தொழுகையிலே இஹ்லாஸ் இருந்திருக்கிறது, வணக்க வழிபாடுகளிலே பக்குவம் இருந்திருக்கிறது, எல்லா மனிதர்களோடும் அன்பாக பழகிறேன், கொடுக்கல் வாங்கலில் நான் பேணுதலாக இருக்கிறேன், குடும்ப உறவுகளோடு நல்ல பற்றோடு இருக்கிறேன், எல்லாம் செய்து விட்டேன், நான் மரணத்துக்கு தயார். சுப்ஹானல்லாஹ். எந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். கொல்லப்படுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக கொல்லப்படுகிறார்கள். ஆனால் ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை. சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ரஅல் தக்வான் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து 70 பேரை அழைத்து செல்கிறார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்கு. உண்மையிலேயே அந்த செல்லக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் சஹாபாக்கள் யாருமே இவர்கள் எங்களை ஏமாற்றுவார்கள் கொல்லுவார்கள் என்று தெரியாது. ஆனால் இப்படி அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே முன்னால் ஒரு மனிதன் இருக்கிறார், இவர் இருக்கிறார் ஒரு சஹாபி. இந்த நேரத்திலே அவர் நினைக்கிறார் நாம் பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறோம். அவர் மரணத்தை பத்தி நினைக்கவே இல்லை, மரணத்தை பத்தி நினைக்கவே இல்லை. அந்த மனிதர் அழைத்து சென்ற மனிதர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பின்னால் ஒரு ஈட்டி சுப்ஹானல்லாஹ் அப்படியே முதுகில் வந்து குத்துகிறது. அந்த ரிவாய் சஹீஹான ஹதீஸ். முன்னால் அந்த ஈட்டி வருகிறது. உடனே பின்னால் குத்தப்பட்ட ஈட்டி முன்னால் வருகின்ற பொழுது அவர் சிந்திக்கவில்லை, நொட்டி பொழுதும் யோசிக்கவில்லை. ஃபுஸ்து ரப்பில் கஅபா. அந்த வார்த்தை எப்படி வந்தது சகோதரர்களே? இப்ப மரணம் என்று அவர் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆனால் குத்தப்பட்டது, என்னுடைய உயிர் போக போகிறது, வந்தவர்கள் ஏமாற்றுவார்கள் என்று தெரியாது, பிரச்சாரத்துக்காக சென்றார். கொல்லப்படுகின்ற பொழுது ஃபுஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவின் ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை எப்படி வந்தது என்றால் ஃபஐன தத்ஹபூன் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கையால் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஃபஐன தத்ஹபூன் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கையால் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் விளைவுதான் குத்தியவன் யோசித்தான், நான் குத்தினேன், நான் தானே வெற்றி பெற்றேன், இந்த மனிதர் எப்படி வெற்றி பெற்றார்? அந்த மனிதர் குத்தப்பட்ட உடனே அந்த உதிரத்தை எல்லாம் எடுத்து அப்படியே ரிவாயத்தில் வருது, முகத்திலே தடவிக்கொண்டார், தலையிலே தடவிக்கொண்டார் அந்த இரத்தத்தை. சுப்ஹானல்லாஹ். அந்த குத்திய மனிதன் யோசிக்கிறான், நான் இவனை குத்தினேன், எதிர்பாராத விதமாக குத்தினேன், ஆனால் மரணிக்கின்ற பொழுது நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறாரே. அந்த குத்திய மனிதன் தேடுகிறார், இதை பற்றி சிந்திக்கிறார். அவருடைய மரணம் இவருக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இடத்திலே அவர் ஒரு முஸ்லிமாக மாறக்கூடிய நிலை ஒரு சஹாபியினுடைய மரணம் கொடுக்கிறது. அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த எதிர்பார்ப்போடுதான் ஃபஐன தத்ஹபூன் என்பதற்கு அவர்கள் விடை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை மிக நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. அல்லாஹு தஆலா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பேசாத இடங்களே இல்லை. குர்ஆனை எடுத்து பாருங்கள். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை போன்று
ஒரு மனிதன் கவலை ஏற்படுகிறதா, அல்லாஹோடு அவன் செல்லட்டும். பிரச்சனை ஏற்படுகிறதா, அல்லாஹோடு செல்லட்டும். ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல கவலை ஏற்படுகிறதா, அல்லாஹோடு செல்லட்டும். நாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எங்களோட அன்பா இருக்கிறவங்களை தேடுறோம் சகோதரர்களே. அந்த அன்பா இருக்கக்கூடியவங்க உம்மாவா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஆனா நாங்க அந்த இடத்துல மறந்துடுறோம், இந்த உம்மாவை விட மனைவி விட என்னோட இரக்கமா இருக்கிறது என்னுடைய ரப்பு. இந்த நேரத்தில் நீ கொடுத்தால் உன்னை திருப்தி அடைகின்ற உன்னுடைய மனைவி அடுத்த நாள் ஒன்று கேட்டு கொடுக்கலண்டா உடனே உன்னை புறக்கணிப்பாய். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படி இருக்கும் மனைவியை தேடி செல்கிறோம் என்னுடைய கவலையை சொல்வதற்கு, என்னுடைய உள்ளத்தின் குமுறல்களையும் ஆதங்கங்களையும் சொல்வதற்கு செல்கிறோம். ஆனால் 1000 தவறுகள் செய்தாலும் என்னிடம் மீண்டும் வர மாட்டீர்களா? ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அன அக்ஃபிரு துனூப ஜமீஆ. இரவிலும் பகலிலும் மாறு செய்கின்ற என்னுடைய அடியானே, பாவம் செய்து அடியானே என் பக்கம் வந்து விடுங்கள், என்னிடம் வந்து விடுங்கள். லவ் பலக துனூபுக அனான ஸமா சும்ம இஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக யா பன ஆதம். ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தின் முகடளவு சென்று விட்டாலும் என் பக்கம் வந்து விடு, வந்தால் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்கின்ற ரப்பை மறந்து விடுகிறோம். இமாமுனா இப்னு கய்யிம் அழகாக சொல்கிறார்கள், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை நோக்கி செல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே விடிவை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்வதிலே ஒரு விடிவையும் விடியலையும் வைத்துக் கொண்டு நாம் மனிதர்களை நோக்கி செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹாலிக்கை ஹல்கிடம் முறைப்பாடு செய்கிறோம். ஹாலிக்கை படைத்தவனை படைப்பினங்களில் முறைப்பாடு செய்கிறோம். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஏன் காரணம்? நீ அல்லாஹ் விட்டு தூரமாகிறாய், அல்லாஹ் பிரச்சனையை தருகிறான், என் பக்கம் வர வேண்டும் என்று. ஆனால் அந்த பிரச்சனையை உன்னுடைய மனைவியிடம் முறையிடுகிறாய், உன்னுடைய பெற்றோரிடம் முறையிடுகிறாய், உன்னுடைய நண்பரிடம் முறையிடுகிறாய். அப்ப என்ன? ஹாலிக் படைச்ச ரப்புல் ஆலமீன் ஹல்கிடம் முறையிட்டால் தீர்ப்ப ஹாலிக் தருவான சகோதரர்களே? ஹாலிக் ஒருபொழுதும் தர மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், எங்கப்பா நீ செல்கிறாய்? என்னிடம் வா. ஃபைன தத்ஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? வாருங்கள், என் பக்கம் பாருங்கள். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் பாவம் செய்கிறீர்கள். இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுத்து யதஹு பின்னஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லு அஷம்ஸு மின் மக்ரிபிஹா. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தனது சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார்கள், இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல், இரவிலே அல்லாஹ் தனது கரங்களை விரித்து வைத்திருக்கிறான். பகலிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக, மீண்டு வருவதற்காக. அல்லாஹ் பகலிலே கரங்களை விரித்து வைத்திருக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்கள் மீண்டு வருவதற்காக. எதுவரைக்கும்? ஹத்தா தத்லு அஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை, கியாமத்து நாள் வரை அல்லாஹ் கையை விரிச்சு வைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரிகளே, நாங்க நினைக்கிறோம் திருந்துவோம் மீண்டு செல்வோம், எப்பயாவது ஒரு முறை எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் பொழுது நாங்க அல்லாஹ்விடம் செல்வோம் என்று தவணை போட்டுக் கொண்டே செல்கிறோம். சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். அந்த சஹாபி சொன்னாரே, ஃபுஸ்து ரப்பில் காபா என்று, நான் இந்த நொடியில் மரணித்தால் அல்லாஹ்விடத்தில் நான் சொர்க்கவாதி என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? சகோதரிகளே, குறைந்தபட்சம் நான் சரியா செய்யற ஒரே ஒரு விடயம் 5 நேர தொழுகை ஒருவர் நினைத்தால், அந்த 5 நேர தொழுகையில நான் தொழுத அந்த 4 ரக்காத்துல 3 ரக்காத்துல அல்லாஹ்வோடு பேசுற அந்த உணர்வு எவ்வளவு என்னிடம் வந்தது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி. அல்லாஹ் பதில் சொல்றான். கேட்க வேண்டும் சகோதரர்களே, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நீங்க எப்ப இந்த சூரா ஓதினாலும் அல்லாஹ்வுடைய பதில் வந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீனோட பேசாம, அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் செல்லாம நாங்க எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், என் பக்கம் பாருங்க. நான் அடுத்த மனிதர்களை போன்ற அல்ல, நான் நினைக்கின்ற மனிதர்களை போன்றல்ல. அல்லாஹ் அழைக்கிறான், வாருங்கள் அடியார்களே, நான் உங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபைன தத்ஹபூன் என்பதற்கு நபிமார்கள் பதில் சொன்னார்கள். எப்படி பதில் சொன்னார்கள்? நபிமார்கள் அதே வார்த்தை ذهب ஃபைன தத்ஹபூன் என்பதற்கு சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், வகால இன்னி ذاஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய ரப்ப நோக்கி போறேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். ذاஹிப்னா என்ன? ذهب يذهب ذهاب ذاஹிப், ذهب يذهب அந்த சொல்லிலக்கணத்தின் அடிப்படையிலே ذهب يذهب ذهاب ذاஹிப் செல்லக்கூடியவன். சொன்னார்கள், وقال إني ذاهب إلى ربي سيهدين, நான் என்னுடைய ரப்ப நோக்கி போறேன், அவன் எனக்கு வழி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். எந்த வழியை காட்டுவான்?
வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களின் பக்கம் வந்தா நாங்க பல வழிகளை திறந்து கொடுப்போம். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் நோக்கி நீங்க போனீங்க என்றால் யஜ்அல் லஹு மக்ரஜா, எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் விடியலை ஏற்படுத்துவான், வாயில்களை திறந்து கொடுப்பான், அவர் நினையாத புறத்திலே ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான். வமை யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தனது காரியங்களை யார் ஒப்படைத்து விட்டாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவன் அவருக்கு போதுமானவர். நெருப்புக்குள்ள போடப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்ட நேரம் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் சஹாபாக்கள் எதிரிகள் சூழ்ந்த பொழுது வகாலு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வகீல், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வகால இன்னி ذاஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், இந்த உலகத்துல எனக்கு யார் இருந்தாலும், என்னோட பெரிய சமூகம் இருக்குது, என்ற மனைவி இருக்குது, குடும்பம், குறவு, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. சகோதரர்களை, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு மறுமையிலே இதெல்லாம் செல்லுபடியாகாது. நாளை மறுமையிலே ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த குடும்ப பந்தங்களும் கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, எல்லாரும் தாயை விட்டு தந்தை, தந்தையை விட்டு தாய், மனைவி விட்டு கணவன், கணவன் விட்டு மனைவி, எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். அப்ப அதுக்கு நாம் தயாராக வேண்டும் என்றா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையா அல்லாஹ் நோக்கி போகணும் என்ற அல்ல. தலையில வைக்க வேண்டிய தலையில வைக்கணும், உள்ளத்துக்கு கொண்டு போகணும், உள்ளத்துக்கு கொண்டு போகணும். தலையில எது இருக்குதோ அது அந்த நேரத்துல மாறி 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 அடுத்தடுத்தது. இப்ப பிள்ளையே நோக்கம், மனைவியே நோக்கம் என்று சொன்னால் அடுத்தடுத்ததாக மாறிக்கொண்டே போகும். உள்ளத்துக்கு குர்ஆனை கொண்டு போங்க. அல்லாஹ் கேட்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب, யாருக்கு இதயம் இருக்குதோ அவருக்கு இதுல குர்ஆன்ல உபதேசம் இருக்குது. அப்ப இதயத்துக்கு கொண்டு போக வேண்டியது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. தலையில சிந்தனையில மாறி 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 வந்துட்டு இருக்கும். பிள்ளை கொடுக்கணும், எல்லாம் கடமைகள், அதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் எதையுமே தூக்கி உள்ளத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் போறதுக்கு அவர்களை தடையாகி விடுவார்கள். அல்லாஹ்வின் பக்கம் போறதுக்கு அவர்களை தடையாகி விடுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், ஏன் நீங்க அல்லாஹ்வின் பக்கம் போக இல்லை, தடை செய்ததுக்கு காரணம் என்ன என்று சொன்னா, நாங்க உலகத்தை, அதாவது தேவைகளை இலக்காக ஆக்கி கொண்டோம், இலக்கை நாம் தேவையாக ஆக்கிவிட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஐன தத்ஹபூன், மறுமையை நோக்கி நீங்க செல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். பதிலாக சொல்றான், நாங்க அல்லாஹ்வை நோக்கி போறதுதான் இலக்கு. அந்த இலக்கை மறந்துட்டு உலகத்தில் இருக்கிற தேவைகளை எல்லாம் இலக்காக ஆக்கிவிட்டோம். இடையிடையே பார்க்க வேண்டிய அந்த கண்ணாடியை நாம் நிரந்தரமாக பார்த்து கொண்டு போறோம், முன் கண்ணாடியை பார்க்க மறந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் எங்க போய் முட்டி மோதுவோம் என்பது தெரியாது. அல்லாஹ் கேட்கிறான், ஐன தத்ஹபூன். நபிமார்கள் பதில் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ذاஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், எல்லாரும் இருந்தாலும் நாம் போறது என்ற ரப்ப நோக்கி. இந்த மன்ஹஜ் எங்களுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய சமூகம் வந்தது, பின்னால ஃபிரௌன் வாரான், முன்னால கடல். இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலர்களோடு சொல்றாங்க. பனு இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னால எவ்வளவு பக்குவமாக இருந்தார்கள். அதுக்கு முன்னால ஒரு சில நாட்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வோல அவர்கள் அவ்வளவு பக்தியோடு இருந்தார்கள். அந்த படை பலத்தோடு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஃபிரௌன் துரத்தி வார நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போய்கொண்டிருக்கிற நேரம் கடல் வருது. கடல் வந்த நேரம் பின்னால உள்ளவங்களோட நிலை எப்படி ஆகுதுன்னு சொன்னா, மூசா கொண்டு நீங்க மாட்டி விட்டீங்களே மூசா, முன்னுக்கு கடல், அவங்களோட நம்பிக்கை அது. பின்னால ஃபிரௌன், நடுவுல மாட்டிக்கிட்டோம். நம்ம வளமையா கேட்கிறதா இந்த விஷயத்தை பாருங்க. பின்னால ஒரு சமூகம் இருக்குது, முன்னால கடல், அதுக்கு பின்னால ஃபிரௌனோட படை. இந்த சமூகம், நம்பி வந்த சமூகம் சொல்லுது, மூசா எங்களை எல்லாம் ஒரு கஷ்டத்துல மாட்டிட்டீங்க, இப்ப எங்களோட உயிர் போகுதுன்னு நினைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க? கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நான் உங்களை நம்பி வர இல்ல, பெரிய பட்டாளம் இருக்குது, படை இருக்குது, உங்களை நம்பி நான் வர இல்ல. அந்த நேரத்துல அடே உங்களை நம்பித்தானே நான் கூட்டி வந்தேன், இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே என்று அவர் நினைக்கவும் இல்லை, அந்த படையை நம்பவும் இல்லை. முன்னால் கடல் இருக்கிறது,
அதை பத்தி அவர் அலட்டிக் கொள்ளவும் இல்லை. கால கல்லா இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்ற ரப் இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான், எனக்கு சரியான பாதையை காட்டுவான். மூசா இப்ப தடியால் அடிங்க என்று சொல்லப்படுது. அல்லாஹ் இந்த தடியை வச்சு இது பாம்பா மாறிச்சு, ஓகே, ஆனா இந்த தடியை வச்சு கடலுக்கு அடிச்சா என்ன நடக்கும் யா அல்லாஹ்? புத்திய போட இல்ல. ஏனென்றால் இந்த அஸ்ஸா அது எப்படியும் மாறும், அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. உலகத்துல பார்த்தவன் நினைப்பான் அது பாம்பா மட்டும் தான் மாறும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸாவை நம்பவில்லை, அஸாவுடைய ரப்பை நம்பினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் நம்பியது. அந்த நேரத்துல ஓகே, இந்த நேரத்துல நீ என்ன மாட்டி விட்டாய். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நம்பிக்கை கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், உங்களை நம்பி வர இல்ல. அல்லாஹ் சொல்றான், அடித்தார்கள், அப்படியே பாதை வெளிப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்தான் சகோதரர்களே. அந்த இடத்துல இந்த விஷயத்தோட நாங்க ஃபைன தத்ஹபூன் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் உண்டு, ஃபிரௌன் சொன்ன பதில் உண்டு. நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்த பதில சொல்றோமா, ஃபிரௌன்ட பதில சொல்றோமாங்கறத பாத்துங்க சகோதரர்களே. ஐன தத்ஹபூன் ஃபைன தத்ஹபூன் என்பதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஆனா ஃபிரௌன் சொன்ன பதில பாருங்க. ஃபிரௌன் போற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்றான் சூரா யூனுஸ்ல, ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், அப்படியே கடல் அப்படியே ஒன்றோடு ஒன்று சேரப்போகுது, கடல் ஒன்றோடு ஒன்று சேரப்போகுது. இப்ப ஃபிரௌனுடைய உயிர் தொண்டக்குழிய வந்துருச்சு. இப்ப ஃபிரௌனுக்கு விளங்கிட்டது நம்ம அழிய போறோம் என்று அவனுடைய உள் மனசு வெளியில ஃபகால அன ரப்புகுமுல் அலா, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னாலும் அவனுடைய உள் மனசு சொல்லிச்சு ரப்புண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும், அந்த நேரத்தில் அது வெளிப்பட்டது. நம்ம என்னதான் இருந்தாலும் அடி மனசு ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கும். உள்ள முறுத்துன்னு சொல்லுவோம், நஃப்ஸ் மாறும், பொய் சொல்லும், உள்ள முறுத்தும். அவன் ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக் قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. கடல் ஒன்றோடு ஒன்று சேருது. ஃபிரௌன் கலிமா சொல்றான். அவன் கலிமா சொல்ல மரணிக்கல, கலிமா சொல்லித்தான் மரணிச்சான். ஆனா உண்டு ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக் قال آمنت, நான் ஈமான் கொண்டு விட்டேன் யா அல்லாஹ். சஹீஹ் லைஃப் எல்லாம் வராது, குர்ஆன். قال آمنت, நான் ஈமான் கொண்டு விட்டேன் யா அல்லாஹ். أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل, அவனை தவிர வேற ரப்பு இல்ல. சுப்ஹானல்லாஹ், எப்படி வார்த்தை வருது, அவனை தவிர வேறு வணங்கி வழிபடுவதற்கு யாருமே கிடையாது. ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அந்த ரப்பு இன்னும் உறுதிப்படுத்தி சொல்றான். வஅனா மினல் முஸ்லிமீன், இன்னும் உறுதிப்படுத்துறான், நானும் முஸ்லிம்கள் ஒரு ஆள் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. ஃபைன தத்ஹபூன், அடியார்களே. இப்ப ஃபிரௌன் இந்த பதிலை சொல்லிட்டான், அல்லாஹ் பேசுறான் பாருங்க. ஃபிரௌனோட பதிலுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வஅனா மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் கேட்கிறான், ஆன வகத் அஸைத கபில் வகுன்த மினல் முஃப்ஸிதீன். ஏண்டா இவ்வளோ அவகாசம் தந்தேனே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. ஆன அந்த வசனத்துக்கு தர்ஜமா எப்படி என்றால், ஆன இப்பதானா, அதாவது இவ்வளோ அவகாசம் தந்தேனடா உனக்கு, இப்பதானா உனக்கு ஈமான் வந்தது. வகத் அஸைத கபில், இதுக்கு முன்னுக்கெல்லாம் மாறு செய்து கொண்டே இருந்தாயே. வகுன்த மினல் முஃப்ஸிதீன், பாவம் செய்து கொண்டே இருந்தாய், அழிச்சாட்டியம் புரிந்து கொண்டே இருந்தாய், விஷமங்கள் செய்து கொண்டே இருந்தாய், இப்பதானா உனக்கு ஈமான் வந்தது, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, யா கௌம், என்னுடைய சமூகமே, அலைஸ லி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்ஸிரூன் அம் அன கைரும் மின் ஹாதா அல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். சுப்ஹானல்லாஹ், அந்த ரசூலை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான், இந்த திக்குவாய் சிறந்தவரா நான் சிறந்தவனா? அப்படியெல்லாம் பழிச்சான். யா கௌம், சமூகமே, அலைஸ லி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா? வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கு கீழால ஒரு ஆறு எனக்கு சொந்தமானது இல்லையா? அஃபலா துப்ஸிரூன், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படியெல்லாம் சொன்ன அவனை ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு, அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகளை வெட்டி சாயுங்கள், யாரையும் விட்டு வைக்காதீங்க. அப்படி எல்லாம் சொன்ன ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஆன வகத் அஸைத கபில், இப்பதானா உனக்கு ஈமான் வருது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு அவகாசத்தை கொடுத்தார். அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிமுத் தூஃபான் வல் ஜராத வல் கும்மல் வல்லஃபாதிஅ வத்தம ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத் ஃபஸ்தக்பரு வகானு கௌமன் முஜ்ரிமீன். ஃபஅர்ஸல்னா அலைஹிமுத் தூஃபான், அவங்களுக்கு வெள்ளத்தை கொண்டு சோதித்தோம்.
வெள்ளத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான், திரும்பி வரவில்லை. அல்லாஹ் இவ்வளவு அவகாசம் கொடுத்தான். ஃபார்சல் அலைஹிம் தூஃபான் வல் ஜராத், வெட்டுக்கிளியை வச்சு அல்லாஹ் சோதித்தான். எதை எடுத்தாலும் வெட்டுக்கிளி, சாப்பாடு எடுத்த வெட்டுக்கிளி, உறங்குவதற்கு போன அதுக்குள்ள வெட்டுக்கிளி, இப்படி அல்லாஹ் சோதித்தான். வல் ஜராத வல் கும்மல், பேன், வல் லஃபாதி, தவளைகள், வத்தம், இரத்தம், ஆயாத் முஃபஸ்ஸலாத், இவ்வளவு அத்தாட்சிகளை தந்தேன், ஆனா நீ திருந்த இல்லையே. அல்லாஹ் சொல்றான், ஆல் ஆன வகத் அஸைத கபில் வகுன்த மினல் முஃப்ஸிதீன். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ஃபைன தذهبون என்பதுக்கு நீங்க ஃபிரௌன் பாணியில பதில் சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. பின்னால் 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 பிறகு திருந்துவோம், பிறகு தொழுவோம், பிறகு நோன்பு பிடிப்போம், பிறகு குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வோம், பிறகு ஹலால் ஹராம் பேணுவோம், பிறகு ஆபாச காட்சியை விடுவோம், பிறகு அந்நிய பெண்களுடைய தொடர்பை விடுவோம் என்று பிறகு பிறகு பின்னால் என்று செல்கிறீர்களே, உங்க எல்லோருக்கும் படிப்பினையாக உனக்கு பின்னால் ஒருவர்களுக்கு படிப்பினையாக உனது சடலத்தை பாதுகாப்பேன், உனது உடம்பை உன்னை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உன் உடம்பை பாதுகாப்பேன், பின்னால வருவவங்க அடே இவ்வளவு அவகாசம் தந்த ரப்புல் ஆலமீன் பக்கம் நான் போகாம கடைசி டைம்ல ஈமான் கொண்டுட்டேனே என்று வருத்தப்படாமல் இருக்க ஒரு அத்தாட்சியாக உன்னை வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இறக்கப்பட்டுதான், பின்னால வரவங்கள இறக்கப்பட்டுதான் அல்லாஹ் அவனை என்ன செய்யறான், பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யோசிக்க கூடாது. வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் قال இன்னி துப்துல் ஆன வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார். அல்லாஹ் சொல்கிறான், தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் அந்த நேரத்தில் நீங்க தௌபா செஞ்சா தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் நீங்க பாப்பீங்க, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன். தொண்டை குழி அடைஞ்சா நீங்க பாப்பீங்க, சொத்தெல்லாம் இருக்கும், மனைவி மக்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க எங்க பார்த்து கொண்டிருப்பீங்க? உங்களோட உயிர் போற நேரத்துல மலக்கு வருவார், மலக்கு உங்களோட வருவார், பேசுவார், மலக்கு வந்து சம்பாதிப்பார்கள், அவர்களுக்கு மத்தியிலே சம்பாதித்துக் பேசிக் கொண்டிருப்பார்கள், உரையாடி கொண்டிருப்பார்கள். உங்களோட பார்வை அங்க போய் கொண்டிருக்கும். பக்கத்துல எல்லா உறவினர்களும் இருப்பாங்க. இவர் சக்ராத்துடைய நிலையில இருக்கிறார், நாங்க எல்லாம் அழுது தேம்பி புலம்பி கொண்டிருப்பார்கள். ஒன்று இவர் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பார், அல்லது அதாவது சொர்க்கவாதியாக அல்லது நரகவாதியாக அந்த மலக்குமார்களை பார்த்து கொண்டு சுபசோபனத்தை கேட்டுக் கொண்டிருப்பார், அல்லது நடுங்கிக் கொண்டிருப்பார். அந்த மலக்குமார்கள் வருகின்ற தோற்றத்தை கண்டு பயங்கி நடுங்கிக் கொண்டிருப்பார். அந்த நிகழ்வுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், என் பக்கம் வந்து விடுங்கள். எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஃபிரௌனுடைய பாணியிலே பதில் சொல்கிறீர்களா? அல்லது கால கல்லா, முழு உலகமே என்னை விட்டாலும் கால கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் என்னை புறக்கணித்தது. நூஹ் இப்படி செய்றீர்களே, சொன்னார்கள், இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், நீங்க என்ன வேண்டாலும் சொல்லுங்க, நான் சொல்வதை சொல்லிக் கொண்டே இருப்பேன், உங்களுக்கு நலவு நாடிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய சமூகமே இரவு பகலா உங்களை அழைச்சு கொண்டே இருப்பேன். நீங்க கேட்டோ கேட்கலையோ அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நான் நம்புவது இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், முழு உலகமும் சூழ்ந்திருக்கிறது, முழு உலகமும் சூழ்ந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நசுக்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்று இருந்த பொழுது அந்த குகைக்குள்ள இருக்கிறாங்க. அபூபக்கரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கும் பொழுது அவர் பயப்படுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் உடைய பயம், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை சொன்னார்கள். ஃபகால ஃபஐன தذهبون என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்சன், அபூபக்கர் மக்களை நினைத்து பயப்படுகிறீர்களா? அபூபக்கர் இவர்கள் எங்களை பிடித்து விடுவார்கள் நினைக்கிறீர்களா? கீழே குனிஞ்சு பார்த்தா எங்களை நோக்கி வந்துருவார்கள் நினைக்கிறீர்களா? இந்த பார்வை இது சடவாத பார்வை. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகத்துல நம்ம பார்க்கிறது என்ன? உலகத்துல நம்ம என்ன பார்க்கிறது? உலகத்துல இது நடக்கணும்டா இது உலக நீதியின் அடிப்படையில தான் நடக்கும் என்று நினைக்கிறோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் தான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறான், நீங்க எங்க போறீங்க? ஃபைன தذهبون, எங்க போறீங்க? நாம பதில் சொல்லணும், யா அல்லாஹ் நான் உன்னை நோக்கித்தான் வாரேன், யா அல்லாஹ் உன்னை நோக்கித்தான் வாரேன், யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை நோக்கித்தான் வாரேன், யா அல்லாஹ் ரசூல்மார்கள் பயணிச்ச அந்த பாதையில நான் உன்னை நோக்கி வாரேன், யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர்களே,
ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த நபித்தோழர்கள் சென்ற, அதாவது நபிமார்கள் சென்ற, நபித்தோழர்கள் சென்ற அந்த பாதை அல்லாஹ் காட்டி சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் ஃபஐன தذهبون, நீங்க எங்க செல்றீங்க, இங்க போங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி போக சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். ஃபர்ர என்ற வார்த்தை அரபுல எப்படி என்றால், ஃபர்ரத் மின் கஸ்வரா கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா. அல்லாஹ் சூரா முத்தத்தில சொல்லுகின்ற பொழுது, ஒரு காட்டு கழுதையை சிங்கம் விரட்டுனா, சிங்கம் காட்டு கழுதையை விரட்டுனா அந்த காட்டு கழுதை உயிரை பாதுகாக்க எப்படி ஓடுமோ அந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஃபர்ரத் மின் கஸ்வரா, கஸ்வரான சிங்கம். இந்த சிங்கத்திலிருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அந்த காட்டு கழுதை எப்படி ஓடுமோ அது போன்று அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள். ஏண்டா மௌத் உங்களை துரத்தி கொண்டு வருது, நீங்க ஹாப்பி பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், மௌத் உங்களை நோக்கி வருது, நீங்க உலகத்தில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஈச்சம்பழத்தை எடுத்தாரு உமைர் பின் ஹமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதோ சொர்க்கத்தினுடைய வாடை, சொர்க்கத்தினுடைய வாடை தெரிகிறது, சொர்க்கம் தெரிகிறது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறார்கள், தூக்கி வீசிவிட்டு பஹின் பஹின் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன் ஓடினார்கள் சகோதரர்களே. பின்னால் மரணித்து விடுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் எப்படி போகணும், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னீ லகும் மின்ஹு நதீரும் முபீன். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நலவுகளின்பால் முந்திக் கொண்டு செல்லுங்கள். சிபாக் முசாபகா என்ற அரபுல போட்டி. போட்டி என்று சொன்னா, நான் தனித்து ஓடுனா எப்படி ஓடலாம், ஒரு ஆள் என்ன முந்த வாராருன்னா நான் எப்படி போகணும். உலகத்துல உன்னை விட பணக்காரனை கண்டால் நீ அவனை புறக்கணித்து விடு, அவனை முந்த நினைக்காதே. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், மறுமையில உன்னோட ஒருவன் போட்டி போட வந்த அவனை முந்து, நீ மறுமையில போட்டி போட வந்த முந்து. என்னை விட தொழுகிறார், இபாதத் செய்கிறார், அபூபக்கர் போட்டி போட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கிட்ட இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அவர்கிட்ட இவ்வளவு வீடு இருக்குது, இவ்வளவு காசு இருக்குது, பணம் இருக்குது என்பதல்ல, அபூபக்கருக்கு எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது எனக்கும் கிடைக்க வேண்டும். ஃபஸ்தபிகுல் கைராத் வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், ஒருத்தர் போட்டி போடணும் என்ற உலகத்திலே போட்டி போட வேண்டாம், மறுமையினுடைய விவகாரத்திலே நீங்கள் போட்டி போடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மையின் பக்கம் முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள். உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அவர்கள்தான். அதேபோன்று அல்லாஹ் சொல்கின்றான், சாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின்பால் போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதை சஹாபாக்கள் வாழ்க்கையிலே உணர்த்தினார்கள், வாழ்க்கையிலே எங்களுக்கு காட்டினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் வ யகாஃபூன யௌமன் ததகல்லபு فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله. رجال, சில மனிதர்கள், ஆண்கள் சிலர் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம், அவர்களை பராக்காக்காது, திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ வர்த்தக வணிக செயல்பாடுகளோ அவர்களை பலாக்காக்காது, அல்லாஹ் விட்டும் தூரமாக்காது. அந்திக்ரில்லா, அல்லாஹுடைய திக்ரை விட்டும் தூரமாக்காது, தொழுகை விட்டும் தூரமாக்காது, ஜகாத் கொடுப்பதை விட்டும் தூரமாக்காது. யகாஃபூன யௌமன், அவர்கள் மறுமை நாளை அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு சஹாபி கடையில அப்படியே தராசை எடுப்பாரு, ஒரு தட்டுல படியை போடுவாரு, அதாவது நெருக்கின்ற அந்த படியை போடுவாரு, இங்கால பொருளை எடுக்கிற நேரம் அல்லாஹு அக்பர் என்று கேட்கும், அப்படியே தராசை வச்சிருவாரு, பள்ளி கூட்டிட்டு போயிடுவாரு, வந்த கஸ்டமரை கூட்டிட்டு பள்ளிக்கு போயிடுவார். இப்னு கஸீர் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இவர்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ் மனிதர்கள். அப்ப இவர்கள் ஃபைன தذهبون, நீங்க கடையை நோக்கி போறீங்களா, வியாபாரத்தை நோக்கி போறீங்களா, அதாவது உலக இன்பங்களை நோக்கி போறீங்களா என்று கேட்கின்ற பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல ஹய்யால் ஃபலா, வெற்றியை நோக்கி போறேன், நான் வெற்றியை நோக்கி போறேன். எனக்கு இதுல கிடைக்கிற 5 ரூபாயுடைய பரக்கத்தை அல்லாஹ் 5 நேர தொழுகையில நிச்சயமான பேணுதலாக இருந்தால் பல கோடி அல்லாஹ் தருவான், அது கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய பரக்கத் அப்படித்தான். கடைசியாக சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். நீங்க இது ஒரு அற்புதமான சம்பவம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், நீங்க பதில் சொல்லுங்க. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த பதில் ரசூல்மார்கள் நபிமார்களோட பதிலாக இருக்கணும்.
அந்த பதிலும் எப்படி நீங்க சொல்லணும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ் ஒன்று சொல்றான் தானே, ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க எவ்வளவுதான் நினைச்சாலும் அல்லாஹ் நாடாட்டி நடக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே, நாங்க எவ்வளவுதான் நினைச்சு இன்றைக்கு நான் மாற போறேன்டா அல்லாஹ்ட்ட துவா கேட்டு 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 நான் மாறணும். இபாதத் செஞ்சு பெருமை அடிக்க கூடாது, அது மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். நிறைய பேர் இபாதத் செஞ்சு யாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. அப்படி அல்ல, இபாதத் செய்யறது பெரிய விஷயம் அல்ல, அதை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். நான் முஸ்லீமா பிறந்தது பெரிய விஷயம் அல்ல, முஸ்லீமாக மரணிக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த நிலையை நாங்க அல்லாஹ்விடத்துல இஹ்லாஸோட கேட்டா அல்லாஹ் நிச்சயம் தருவான். வெறுமனே உலகத்துக்காக மனிதர்களுக்காக இருந்தா நீங்க தடம் புரண்டு விடுவீர்கள். ஆனா யாரையும் நீங்க முடிவெடுத்துறாதீங்க இவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று. பயந்து பயந்து அமல் செய்யணும், அமல் செஞ்சு பயப்படணும். பயந்து பயந்து அமல் செய்யணும், அமல் செஞ்சு பயப்படணும். அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கியமான சஹாபி. அப்துல்லா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் காலத்துல 300 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அல்-இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபாவுல 12200 சொச்சம் சஹாபாக்கள் எழுதி இருக்காங்க. 12200 சொச்சம் சஹாபாக்கள். உசூதுல் காபா இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் 5000 சஹாபாக்கள் குறித்து எழுதி இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்டா, அப்துல்லா முக்கியமாக அறியப்பட்ட 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். இவங்களுக்கு அல் அபாதிலத்துல் அர்பான்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ். இந்த சஹாபி, நான் சொன்னேன் அப்துல்லா என்று 300 சஹாபாக்கள் இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது என்ன, 4 பேர் தான். இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்து வஹி எழுதி கொண்டிருந்தார். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபைன தذهبூனுக்கு நீங்க பதில் சொல்லலண்டா இதுதான் நடக்கும். ஆனா நீங்க நினைச்சிட வேண்டாம் என்ற முடிவு எப்படி அமையுங்கிறது தெரியாது, நாம பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த சஹாபி ரசூலுல்லாஹோட வஹி எழுதி கொண்டிருந்தார். வஹி எழுதி கொண்டிருந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில நடவடிக்கைகளை பார்த்துட்டு இந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு. குஃபார்களோட அவர் கனெக்ஷன் தொடர்பு ஆகிவிட்டார். குஃபார்களோட தொடர்பு ஆகி ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு முர்த்தத்தாகி விட்டார். இதெல்லாம் இந்த விஷயத்தை பாருங்க. வஹி எழுதி கொண்டிருந்த மிக முக்கியமான சஹாபிகள் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஸரஹ், அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ் முர்த்ததாகிட்டாரு, போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் 7 பேரை காபாக்குள்ள இருந்தாலும் வெட்டுங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுல ஒரு ஆள் இவர். வெட்டுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, காபாக்குள்ள இருந்தாலும் வெட்டுங்க. ஆனால் இவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பால்குடி சகோதரர். பால்குடியின் அடிப்படையில் சகோதரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு பால்குடியின் அடிப்படையில் சகோதரர். எப்படி பாருங்க, ஒன்று நாங்க நினைக்கிறோம், அல்லாஹ் ஒன்று நடத்துறான். எப்படி மாறுது நிலைமைகள். இப்ப இவரு ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் வந்தால் கொலை செய்யப்படுவார். இப்ப மறைஞ்சு இவர் ஒரு முகத்தை கட்டி கொண்டு மறைஞ்சு இவருடைய உள்ளம் மாறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இஸ்லாத்தை விட்டு வந்துட்டோமே, முர்த்ததாயிட்டோமே, கொஞ்சம் உள்ள மாறுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மருமகன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மருமகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, மாமனார். அப்ப நெருக்கமான தொடர்பு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோடு வாராங்க. இப்ப இவர் வாரது தெரிந்தால் சஹாபாக்கள் வெட்டி விடுவார்கள். ஆனா இவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட எப்படியோ வந்து சேர்ந்துட்டார் ரசூலோட சபைக்கு. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், பையத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, புறக்கணித்தார்கள். கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் யா ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் யா ரசூலுல்லாஹ், உண்மையாகத்தான் வந்தாரு, திருந்தித்தான் வந்தாரு. ரசூலுல்லாஹ் அனுமதிக்க இல்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பேசும் பொழுது ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் மாறிச்சு. எப்பயுமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட கடுகளவும் பகைத்துக் கொள்ளவில்லை. முர்த்தத்தாகி ரசூலுல்லாஹ் வஹி எழுதி அந்த அந்தஸ்து கொடுத்த மனிதர் போயிட்டாரே, ஆனாலும் திரும்பி வாராரு. திரும்பி வாரது முக்கியம் இல்ல, திருந்தி வரணும். நாங்க திரும்பி போறதல்ல, திருந்தி எல்லாம் இடத்துல போகணும். திரும்பி வந்தார். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அவர் மீது ஏற்றுக்கொள்றார், பையத் செய்யறாங்க. இந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலை எப்படி இருந்ததுண்டா, அந்த நேரத்தில் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு பிறகு நான் பையத்து செய்யாம இருக்கும் பொழுது யாரா ஒரு ஆள் இவரை கழுத்தை வெட்ட இருந்ததே அப்படின்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ் எங்களுக்கு தெரியாத இவர் யாரு என்ன எதுன்னு தெரியாத யார ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க. கண்ணால லேசா சமிக்கை காட்டி இருக்கலாமே யார ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நபிக்கும் கண்ணால
ஹாயினத்துல் அயூன், கண்ணால சமிக்க காட்டுறது நபிமார்களுடைய செயல் அல்ல, அது நபிமார்கள் செய்கின்ற செயல் அல்ல, அது செய்ய முடியாது என்று அல்லாஹ் எழுதிக்கிறான். அல்லாஹ் எழுதினான், தௌஃபீக் எழுதினான், இவர் இஸ்லாத்துக்கு வருவார், அல்லாஹ் எழுதிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அவர் பையத் செய்ய இல்ல, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் அவர் திரும்பி போயிருக்கலாம், இது நடக்காது. ஆனா அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை கொடுக்க நினைச்சான். வமா தஷாஊன் இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுக்கு பிறகு நடந்த விஷயத்தை பாருங்க, ஆதாரபூர்வமான செய்தி. அதுக்கு பிறகு திரும்பி அவரை பத்தி அதுக்கு பிறகு எந்த ஒரு கெட்ட பகுதியும் எழுதப்படவில்லை. அப்படியே இமாம் தஹபி போன்ற அறிஞர்கள் எழுதுறாங்க வரலாற்றில். அவரை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எந்த நடிப்பும் ஒண்ணும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மிஸ்ரினுடைய வாலியாக கவர்னராக இருந்தார். எந்த ஒரு விஷயத்திலும் அவர் சம்பந்தம். அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டுக்கு மத்தியில முரண்பாடுகள் ஏற்பட்ட, கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட நேரத்தில் கூட இவர் ஒதுங்கி விட்டார். அப்படி ஒரு பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கடைசி நேரம், சில அறிவிப்புகள் அஸ்கலான், சில இடத்துல பலஸ்தீன், ரம்லா, இப்படி பல இடங்கள் வருது. அவர் கடைசி நேரத்தில், அதாவது அவரால் பல இடங்கள் வெற்றி கொள்ளப்படுது, பல இடங்கள் வெற்றி கொள்ளப்படுகிறது. இஃப்ரீக்கியா, ஆப்பிரிக்க பகுதிகளில் போர் தொடுத்து வெற்றி வாகை சூடியவர்ல ஒருவர். அதுல பல அப்துல்லாக்கள் இருந்தார்கள். அதுல இவரும் இருந்ததுனால அதுக்கு கஸ்வத்துல் அபாதிலான்னு சொன்னாங்க. அப்துல்லாட அந்த அபாதிலாக்கள் சொல்லுவாங்க. இவரும் இருந்தார். பல வெற்றிகளை முஸ்லிம்களுக்காக பெற்றுக் கொடுத்தார். அவருடைய தலைமையில பல வெற்றிகள் கிடைச்சது. அவருடைய நிலைமை, அவர் துவா கேட்டார், யா அல்லாஹ், நான் தொழுகிற கடைசி தொழுகை சுபுஹா இருக்கணும், அந்த தொழுகையில என் உயிர் போகணும். அவர் கேட்ட துவா. சஹாபாக்கள் அவரோடு இருக்கிறாங்க. அவர் தொழுகிறார், சுபு காலையில் எழும்புறார், சுபு தொழுகை தக்பீர் கட்டார். சில அறிவிப்புகள் வருது, முதலாவது அதாவது சூரா ஓதுறார், சூரா ஃபாத்தியா ஓதுறார். இரண்டாவது வல் ஆதியாத்தி தபஹா இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதனே அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனாய் இருக்கிறாயே, வைன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதுக்கு நீயே சாட்சி, வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், உலகம் பொருளாதாரம் அதில் நீ தீவிர அன்பு கொண்டவனாய் இருக்கிறாயே. சுப்ஹானல்லாஹ், அந்த வசனத்தை அவர் ஓதுறார். இரண்டாம் ரக்காத் தொழுகிறார். தொழுதுட்டு சுபுஹ் தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது பக்கம் திரும்பினார். அவரால் இடது பக்கம் திரும்ப முடியவில்லை, மரணித்து விடுகிறார். ஒரு சலாம் குடிச்சு தொழுகையே மரணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இவருடைய ஆரம்ப நிலை முர்த்தத்தாகி இருக்கிற நிலையில ஒரு மனிதன் இவரை பத்தி எப்படி யோசிப்பான்? ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல என்னுடைய சிஸ்டம். தலையை தடாவி தடாவி வளர்த்த அபூ தாலிபு கிடைக்கவில்லை, ரசூல்லா விட்டு முர்த்ததான் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸஹர் கிடைத்தது இந்த இஸ்லாம். எனவே அல்லாஹ்வுடைய தௌஃபீக் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ் யாருக்கு நலவ நாடுகிறான் என்பது தெரியாது. நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும், யா அல்லாஹ் சஜிதாவுல என்ற உயிரடி, யா அல்லாஹ் ஃபைன தذهبون இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் லிமன் ஷாஅ மின்கும் மை யஸ்தகீம். இஸ்திகாமத் தேவை. அந்த ஹிதின ஸிராத்தல் முஸ்தகீம் நான் கேட்கிறேன் 5 நேர தொழுகையிலையும், அதை தந்திரியா அல்லாஹ். வமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீ நாடின நல்லது எனக்கு தந்திரியா அல்லாஹ், நீ நாடாம ஒண்ணு நடக்காது யா அல்லாஹ். என்னுடைய உயிரை சஜிதாவில் எடியா அல்லாஹ். ஐன தذهبون என்று நீ கேட்கிறாயா, உன்னை நோக்கி சஜிதாவில் விழுகிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய பள்ளியின் பக்கம் உன்னை வணங்குவதற்காக செல்கிறேன் யா அல்லாஹ். வட்டியை நான் விடுகிறேன் யா அல்லாஹ். களவு பொய்யை விடுகிறேன் யா அல்லாஹ். அநியாயத்தை அட்டுழியத்தை விடுகிறேன் யா அல்லாஹ். உலகத்தினுடைய ஆடம்பர மோகங்களை விடுகிறேன் யா அல்லாஹ். ஷிர்க்கை விடுகிறேன் யா அல்லாஹ். பிதத்துக்களை விடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் உன் பக்கம் வருகிறேன் யா அல்லாஹ், என்னை எடுத்துக்கொள் யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் வாழ்க்கையால் சொல்ல வேண்டும், வாழ்க்கையால் வாழ்ந்து பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் உயர்ந்த அல் ஃபிர்தௌசுல் ஆலா, அல்லாஹ்வுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த அல் ஃபிர்தௌசுல் ஆலா என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில இருக்கின்ற அந்த உச்சகட்ட இன்பமாகிய அல்லாஹுவை பார்த்து அல்லாஹோடு பேசுகின்ற அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فأين تذهبون إن هو